செஸ் போட்டியை ஒலிம்பிக் போட்டிகளில் சேர்த்தால் நன்றாக இருக்கும் என்று கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா தெரிவித்துள்ளார். 45வது செஸ் ஒலிம்பியாட்டில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய செஸ் வீரர்களுக்கு சென்னையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் வீரர்கள் குகேஷ், பிரக்யானந்தா, வைஷாலி, அர்ஜுன் கல்யாண், ஸ்ரீநாத் நாராயணன் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். வேலம்மாள் பள்ளியைச் சேர்ந்த அவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் 40 லட்சம் ரூபாய் ஊக்குவிப்பு தொகை வழங்கப்பட்டது. இது ஒரு ஹிஸ்டாரிக் அச்சீவ்மெண்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செஸ் ஒலிம்பியாடில் கோல்டு மெடல் வின் பண்ணுறோம். அண்ட் இப்போது அதே நேரத்தில் நம்ம ஓப்பன்லேயும் ஜெயிச்சிருக்கோம், விமன்லேயும் ஜெயிச்சிருக்கோம். அண்ட் இதில் நம்ம ஓப்பன் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 11 மேட்சஸில் 10 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு மேட்ச் தான் ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ ஸ்கோரோட கடைசி ஒரு ஹிஸ்ட்ரியில் ஜெயிச்சிருக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். நம்ம இவ்வளோ டாமினண்ட்டாக ஜெயிச்சிருக்கோம் அண்ட் ரெண்டுத்துலையுமே ஜெயிச்சிருக்கோம். அண்ட் ஐ திங்க் போன வருஷம் சென்னையில் நடந்த செஸ் ஒலிம்பியாடில் நம்ம ரெண்டு டீமுமே ஓப்பன்லேயும் சரி உமன்லேயும் சரி ரெண்டுமே ரொம்ப க்ளோஸாக கடைசி நேரத்தில் தான் தவற விட்டோம் கோல்டு மெடலை. ஸோ பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருந்தோம். ஸோ இதான் இந்த வாட்டி நாங்கள் எல்லாரும் மோட்டிவேட்டடாக ஆடினோம். ஸோ எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக ஆட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். பட் இப்போதைக்கு அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் தான் செஸ் ஒலிம்பியாட். அண்ட் இதுவும் ஒரு கம்பேர்ட் டு ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய 190 கண்ட்ரிஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இதுவும் ஒரு டஃப் ஈவெண்ட் தான். ஆட் பண்ணால் நல்லா தான் இருக்கும்.